வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள். 6வது அறிவின் கூர்மைதான் சிந்தனை. சிந்தனைதான் அறியாமையை அகற்றி அறிவை முழுமையாக்க வல்லது என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள். உயிரறிந்தால் அறிவறியும் உண்மை தோன்றும், உலகமெல்லாம் உயிருக்குள் இருக்க காணும், உயிரறிந்த அறிவாளே உலகை நோக்க, உயர்வு தாழ்விழா சமநிலை சித்திக்கும், உயிரறியா அறிவுநிலை மாயையாகும், ஒப்பற்ற உயிரறிய ஞானமாகும், உயிராயும் அறிவாயும் ஓங்கும் உயர் மறைபொருள் நான் உண்மை தேர்வோம் என்று சாமிஜி நமக்கு இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்காங்க. சாமி அவங்க வாழ்க்கை தத்துவம் 12ல அறிவின் உயர்வு நிலை படிகள் 3 என்று சாமிஜி நமக்கு விளக்குறாங்க. பழக்க வழி நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த பழக்கத்திலிருந்து விடுபட்டு நாம விளக்கத்துக்கு மாறி நம்முடைய வேதாத்திரி மகரிஷி நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த விளக்கங்களை நாம முழுமையாக பயிற்சியையும் தத்துவ விளக்கங்களையும் நல்ல உள்வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னா முழுமை பெற முடியும். அறிவின் உயர்நிலை பணிகள் பழக்கம், விளக்கம், முழுமை என்று இந்த 3ஐயும் சாமிஜி நமக்கு விளக்குவாங்க. ஒரு 3 மகான்களை எடுத்துக்கொள்ளுவாங்க. வள்ளலார், தாயுமானவர், நம்ம சுவாமிஜி. வள்ளலார் ஞானம் பெற்றாங்க. அந்த 6வது அறிவினுடைய அந்த பூரணத்தை, இறைநிலையினுடைய அன்பும் கருணையும் அவங்க இந்த பூரணத்தை உணர்ந்ததுனால அவர் என்ன சொல்றாங்க, வாடுகின்ற பயிரை காணும் போதெல்லாம் என் உள்ளம் வாடினேன் என்று வள்ளலார் அவங்க சொல்றாங்க. ஒரு தாவரம் அது அறுவடைக்காக கதிர் முற்றி நிற்கும் போது அதற்கு தண்ணீர் விடாம அதோட இறங்கி அந்த கதிர்களை அறுத்து விளைச்சலை எடுக்கணுங்கிறதுக்காக அந்த நிலையில அந்த ஈரத்தன்மை கொஞ்சம் மாறுறதுக்காக தண்ணீர் விடாம இருக்கும்போது அதை பார்க்கும்போது கூட வாடுகின்ற பயிரை காணும் போதெல்லாம் என் உள்ளம் வாடினேன் என்று சொல்றாங்க. அதே போல ஒவ்வொருவருடைய பசி பிணியை போக்குவதற்காக அணையா அடுப்பு, வள்ளலார் ஏற்றி வைத்த அந்த அடுப்பு வடலூர்ல இன்று வரை அந்த அடுப்பு அணையா அடுப்பாக இருந்து எல்லோருக்கும் அன்னதானத்தை வழங்கி கொண்டிருக்கு. தாய்மானவர் சொல்லும் போது எல்லோரும் இன்பத்திருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே என்று தாய்மானவர் சுவாமிகள் சொல்றாங்க. தாய்மானவர் வாழ்ந்தபோது சைவ சித்தாந்திகள், வேதாந்திகள், சித்தர்கள், சித்த கணங்கள் என்று 3 பிரிவினர்கள் திருச்சிராப்பள்ளியில ஒருவருக்கு ஒருவர் வாதங்கள் செய்து கொண்டே வாழ்ந்த காலம். சைவ சித்தாந்திகள் சொல்றது சிவம் மலர்ந்தது சக்தி, வேதாந்திகள் சொல்றது பிரம்மம் மலர்ந்தது ஈஸ்வர், சித்தர்கள் சொல்றது சுத்த வெளி, சித்த கணங்கள் சொல்றது இந்த மூவரையும் பார்த்து நட்டக்கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முணுமுணுக்கும் மந்திரங்கள் ஏதலால் நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில், சுட்ட சட்டி தத்துவம் கரிச்சுவை அறியுமோ என்று பாடுறாங்க ஒரு சித்த கணங்கள் எல்லாம். இது ஏன் இங்கு சொல்ல வர அப்படின்னா, அந்த 6வது அறிவினுடைய பூரணத்தை உணர்ந்து அந்த இறைநிலை இணைப்போடு வாழுகின்ற ஒவ்வொருத்தருக்கும் அந்த இறையினுடைய பூரணம் குடிகொள்ளும். அப்ப அந்த நிலையில மனிதர்கள் மட்டுமல்ல, மனிதநேயம் மட்டுமல்ல, ஆன்மநேயமும் ஒவ்வொருவர் உள்ளும் அந்த உள்ளொளியாக விளங்க ஆரம்பிக்கும் என்பதுதான் உண்மை. தாய்மானவர் சொல்லும்போது எல்லோரையும் வருத்தும் வாதம் முக்தி தருமோ சைவ சித்தாந்த வேதாந்த சித்த கணங்களே என்று தாய்மானவர் சொல்றார். சாமிஜி இறைநிலை தவத்துல இறுதியாக சொல்லும் போது சொல்றாங்க, நாள் தவறாமல் இந்த தவத்தை இயற்றி வந்தால் இறைநிலையே பிரபஞ்சமாக தன்மாற்றம் பெற்ற பேருண்மையும் அதுவே தானுமாக இருக்கக்கூடிய காட்சியும் அகத்துணர்வாகவே நிலைத்துவிடும். இந்த காட்சியில்தான் பேரியக்க மண்டலம் முழுமையும் இறை துகள்கள் என்னும் காந்த ஆற்றல் நிரம்பி இருப்பதும்
இந்த காந்த ஆற்றலே மனமாக இருப்பதால் ஒரு ஜீவனின் மனமானது பேரியக்க மண்டலம் முழுமையும் உள்ள எல்லா ஜீவன்களுடனும் இணைத்து கொண்டிருப்பதும், ஒவ்வொருவருடைய கருமையமும் தனித்தனியே இயங்கிக் கொண்டிருந்தாலும் அவை அனைத்தும் இணைந்து ஒரே கோர்வையாக செயல்பட்டு கொண்டிருப்பதும், எல்லோருடைய உணர்வும் அறிவும் பல்லாயிரம் அலைகளுக்கு அடித்தளமாக உள்ள கடல்நீர் போன்று ஒன்றாக அகக்காட்சியாகும். இந்த காட்சியில்தான் மனித மனம் மதம், அரசியல், பொருளுடைமை என்ற பட்டிதல்களிலிருந்தெல்லாம் விடுபட்டு அன்பும் கருணையும் இணைந்த பேரறிவாக ஒளிவிட்டு வீசும் என்று சாமிஜி சொல்றாங்க. நாம நம்மை உடல உயிர மனத அறிவ வேதாத்திரிய பயிற்சிகள் மூலமாக நம்மை முழுமை செய்து கொண்டே அந்த ஆறாவது அறிவு பூரணத்தை இறைநிலை இணைப்போடு இருந்து உணர்ந்து அன்பும் கருணையுமாக வாழணும் என்று, அந்த முழுமை பெற்று வாழணும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம்.